சொல்லுமா. கிருஷ்ணசாமி ஐயாங்க மேம், ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 65 வயசு ஆகுதுங்க மேம். அவருக்கு வந்து கால் முட்டிக்கும் பின்னாடி வந்து ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்க முடியலன்னு சொல்லியிருக்காருங்க மேம். சேரில் உட்காந்து எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கூட காலை கீழே ஊனி நடக்க முடியலன்னு சொல்லியிருக்காருங்க மேம். ரைட் சைடில் தான் அந்த வலி அவருக்கு இருக்குங்க மேம். தாங்கி நடக்கிறாருங்களா மேம். அந்த மாதிரி நடக்கும் போது லெஃப்ட்டும் வந்து ரொம்ப இப்போ வலி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். அதில் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காருங்க மேம். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். இதுக்கு அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாம். எக்ஸாக்டாக வந்து முழங்காலோட பின்பகுதியில் வலிக்குதுன்னு சொல்கிறாராம்மா? ஆமாங்க மேம். ஓகே. இந்த முழங்காலோட பின்பகுதியில் காலை மடித்து நீட்டும் போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் முழங்காலை மடிப்போம் இல்லைங்களா? மடித்து நீட்டி காலை நீங்கள் ஊனும் போது மடியிற இடம் இருக்குது இல்லையா, முழங்காலோட பின்பகுதி, அந்த இடத்துல நிறைய பேர் இப்போ வலியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி வலியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஏன்னு புரிய வைக்கும். தெரிஞ்சுக்கலாமா? பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த முழங்காலோட பின்பகுதியில் வலிக்குது, டாய்லெட் சீட்ஸில் உட்காந்து எந்திரிக்கும் போது எந்திரிச்ச உடனே நடக்க முடியல, தாங்கி நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஆகுது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி எடுத்து ஊனி வைக்கிறதுக்கே, இந்த மாதிரி சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த சைன் உங்கள் பாடி என்ன சொல்ல வருது, என்ன தான் உங்களோட பிரச்சனையாக இருக்கக்கூடும்? மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அந்த வலி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மெடிசன்ஸ்லேருந்து வெளியே வந்தால் மறுபடியும் வலிக்குது. இதுதானே நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கண்டிஷன். ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து எல்லா பதிவுலையும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வச்சுட்டே இருக்கிறோம். எது சம்மந்தமாக உங்களுக்கு வலிக்குதா, சிரமமாக இருக்கா, உங்களுக்கு நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை மாத்திரம் பார்க்காதீங்க. அதனால தான் நீங்கள் அதோட பல வருஷமாக போராடிட்டுருக்கீங்க. நம்ம பார்க்க வேண்டியது அந்த பிரச்சனையோட ரூட் காஸை, அது ஏன் வந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்கும். அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷனோட வழியாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த முழங்காலோட பின்பகுதியில் ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது உங்களோட சிறுநீர் பை பாதிச்சிட்ருக்கு, சிறுநீர் பையோட எனர்ஜி லெவல் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதுதான் முழங்காலோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய வலிக்கு ரீசன். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். சிறுநீர் பைனா டெஃபினட்டாக யூரின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கணும். இந்த கிருஷ்ணசாமி ஐயா, இந்த வலி இருக்கிறவங்க எல்லாருமே யூரின் சம்மந்தமான பிரச்சனைனா அர்ஜென்சி, அவசரமாக போகுது, கடுகடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, யூடிஐஸ் அடிக்கடி வருது, ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது, நைட்டில் 2-3 தடவை போகிறேன், கம்மியாக இருக்குது, சொரந்து வீங்கிற மாதிரி இருக்குன்னு யூரின் சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை ப்ளஸ் இடுப்பு வலியோட கட்டாயம் நீங்கள் சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கணுன்னா அக்குபஞ்சர் சிறந்து